வெல்கம் டு யாழ் மொபைல்ஸ். இன்னைக்கு டுடே கலெக்ஷன் நம்ம பார்க்க போற கலெக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டூயல் கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஒண்ணா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்னாப் டிராகன் 8 எலைட்ல 1 பிளஸ்ல 13ல ரெண்டு கொண்டு வந்திருக்கோம், ரெண்டு வேரியன்ட்ல. இந்த 250 ஜிபி பாத்தீங்கன்னா 12 ஜிபி RAM 250 ஜிபி இன்னொரு 10 மாசம் வாரண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 53,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுலயே 16 ஜிபி RAM 512 ஜிபி ஸ்டோரேஜ்ல இன்னொரு 11 மாசம் வாரண்டியோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 63,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதே 8 எலைட்டுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி மீடியா டெக்ல ஒரு ப்ராசஸரோட ஒரு போன் கொண்டு வந்திருக்கோம். விவோ X200. அதுல ரெண்டு கொண்டு வந்திருக்கோம், ஒன்னு 250 ஜிபி ஒன்னு 512 ஜிபி. இந்த 250 ஜிபி பாத்தீங்கன்னா 12 ஜிபி ராமோட நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 45,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இன்னொரு 10 மாசம் வாரண்டியோட இருக்கு. இதே இந்த 16 ஜிபி RAM 512 ஜிபி பாத்தீங்கன்னா வாங்கி வெறும் 15 நாள் ஆனது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 52,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா மோட்டோல இப்ப லேட்டஸ்டா லான்ச் ஆயிருக்க மோட்டோ எட்ஜ் 60 ஸ்டைலிஷ் தான் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டு பீஸ் கொண்டு வந்திருக்கோம், ஒன்னு ப்ளூ கலர் ஒன்னு கிரே கலர். ரெண்டுமே பாத்தீங்கன்னா வெறும் சீல்டு மட்டும் கட் பண்ணுது. இதை நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 20,500 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சாம்சங்ல S25 12 ஜிபி RAM 250 ஸ்டோரேஜ்ல ரெண்டு கலர் கொண்டு வந்திருக்கோம், ஒன்னு மின்ட் கலர் ஒன்னு ப்ளூ கலர். இந்த மின்ட் கலர் பாத்தீங்கன்னா வாங்கி 2 மாசம் ஆகுது. இதை நம்ம உங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 58,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஐஸ் ப்ளூ கலர் பாத்தீங்கன்னா வாங்கி வெறும் 10 நாள் ஆகுது. இதை உங்களுக்கு நம்ம கொடுக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 60,000 ரூபாய் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி லேட்டஸ்ட் மொபைல லோயஸ்ட் பிரைஸ் ஆகணும்னா நம்ம ஐடியா மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. அப்போ ஒரு அப்டேட் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். நமக்கு ரெகுலர் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.